கூட அதிக அக்கறை வந்து நாங்கள் உழைச்சாய ஹரிதாஸ் என்ற படம் ஒரு நல்ல கருத்தை கொண்டுள்ள படம். மிக நல்ல முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. உங்கள் அனைவரையும் இந்த படத்திற்கு வெரி லக்கி. அதே மாதிரி டீம் விஜய் ஆண்டனி, ராஜா முகமது, வேணு வேல்முருகன் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை நாங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக கொடுக்கணும். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம். அண்ணாமலை இந்த தன்னம்பிக்கையை ஒரு குழந்தைக்கு எப்படி கொடுத்து அதனை நல்ல முறையில் வாழ்க்கையில் கொண்டு வர உள்ள கருத்தினை இந்த படம் கொடுத்திருக்கின்றது. வியூவர்ஸ் அனைவரும் இந்த படத்தினை பார்த்து இந்த படத்தின் குழுவினர் அனைவருக்கும் ஆதரவு கொடுத்திட உங்களை வேண்டிவிருப்பி கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். இந்த திரைப்படத்தில் ஹரிதாஸ் திரைப்படத்தின் திரைப்படத்தில் போலீஸ்க்கான ஒரு பாடல் படம் தான். இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஹீரோ வில்லன்கள் ட்ரெண்டெல்லாம் மாறிட்டு இருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் நெகட்டிவ் ஸ்டேஜ் அந்த மாதிரி வந்துட்டு இது அந்த மாதிரி படம். விஜய் ஆண்டனி நான் சொல்கிறதுக்கு அவ்வளோ தகுதி இல்லை எனக்கு. ஏன்னா படங்கள்லாம் அதுதான் பேசுவேன். ரொம்ப அழகான ஒரு டீம் சார், ரத்னவேல் சார், குமார் சார், அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துருக்கு. இன்னொரு பெரிய ஹீரோ, இன்னொரு ஹீரோட பெரிய ஹீரோ அப்படின்னா ரொம்ப சூப்பராக அவங்க பண்ணுவாங்க. என்னையும் அதான் கிடைக்கும். அன்னைக்கு நான் கொண்டு வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்லா வந்துருக்கு. படத்தில் வசனம் வெங்கடேசன் பண்ணி அது எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு படத்தை ஏதாவது டைலாக் பேசுகிறப்ப ஏதாவது இந்த ஃபோன் டைலாக் ஏதாவது போடணும்னு நினைப்பேன். அதில் வாய்ப்பே கிடையாது. அன்றைக்கி இருக்கிற டைலாக் பேசினாலும் சூப்பர். ஆர்டர் பேசுகிறேன். விஜய் இந்த ஆர்டர் இசையமைச்சிருக்காரு. அவருடைய சாங்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தி சாங் இஸ் கம் அவுட் ரியலி வெல். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக். முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. பிருத்விராஜ் தாஸ், இதுதான் அந்த 8 வயசு பையனுடைய பேர். இவர் ஆக்சுவலா ஏராளமான ஆடிஷன்ஸ்க்கு அப்புறம் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு. கோயம்புத்தூர்ல ஒரு நான் பில்மி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிற ஒரு பையன். இந்த படத்துடைய இயக்குனர் திரு GNR குமரவேலன். இவரை பத்தி சொல்லும் போது இது இவருடைய 3வது படம். இணைத்தாலே இணைக்கும் யுவன் யுவதி தொடர்ந்து இப்ப 3வது படம் ஹரிதாஸ். இதுக்கு முன்னாடி இவர் எடுத்திருக்கிற இந்த 2 படங்கள்லயும் பாத்தீங்கன்னா இயக்கம் மட்டும்தான் வந்து செஞ்சாரு. ஆனா இந்த படத்துல கதை எழுதி அதுக்கப்புறம் இவர் இயக்கவும் செஞ்சிருக்காரு. சோ அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட முதல் படம் அப்படின்னு சொல்றாரு. படத்தோட இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி அவர்கள். இவரும் வந்து GNR குமாரவேலனோட 3வது முறையா மறுபடியும் இணையறாரு. தொடர்ந்து இவங்க வந்து வெற்றியை கொடுத்திருக்காங்க இசையில. DOP ரத்னவேலு அவர்கள். இவரை பத்தி சொல்லணுங்கிறதே கிடையாது. இந்திய அளவுல புகழ்பெற்ற ஒரு கேமராமேன். நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச எந்திரன் படத்துக்கு அப்புறம் தமிழ்ல இவர் கமிட் பண்ணி பண்ற படம்னா அது ஹரிதாஸ் தான். இது ஒரு பெருமையான விஷயம் இந்த நேரத்துல சொல்லியே ஆகணும். படத்தை முழுக்க முழுக்க ரெட் கேமரால ஷூட் பண்ணிருக்காங்க. எடிட்டர் ராஜா முகமது, நேஷனல் அவார்டு வின்னர். பருத்திவேன் படத்துல நேஷனல் அவார்டு அவருக்கு கிடைச்சது. சுப்பிரமணியபுரம், மௌனகுரு போன்ற வெற்றி படங்களை தொடர்ந்து இப்ப அடுத்ததான் ஹரிதாஸ். லிரிக் ரைட்டர் அண்ணாமலை. இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு வரவேற்க
நிர்வாக தயாரிப்பாளர் திரு வேல்முருகன், இணை தயாரிப்பாளர் எஸ் மஞ்சுளா அவர்களையும் இயக்குனர் ஜிஆர் குமாரவேலன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக தயாரிப்பாளர் டாக்டர் வி ராமதாஸ் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். தமிழ் சினிமாவிற்கு தனது கற்பனையாலும் ஒளிப்பதிவாலும் ஒரு தனி அடையாளம் தந்து 5 முறை தேசிய விருது பெற்றுள்ள தமிழ் சினிமாவில் பெருமை சேர்த்துள்ள இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். திரைக்கதை ஜாம்பவான் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். நம்ம எல்லாருமே சாதாரண பார்க்கிற ஒரு விஷயத்தை முற்றிலும் வேற ஒரு கண்ணோட்டத்தோட பார்த்து தன் படங்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்மை சிந்திக்க செய்யும் தேசிய விருது பெற்றுள்ள இயக்குனர் பாலா அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு படத்திலும் தனது முதல் படமாக கருதி தனது நடிப்பாலும் முயற்சியாலும் நம்மை அசுர வைத்து தன்னை தானே புதுப்பிக்கும் தேசிய விருது பெற்றுள்ள சியான் விக்ரம் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். படத்தின் ஒளிப்பதிவாளர் திரு ரத்னவேலு அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். இப்படத்தின் கதாநாயகன் திரு கிஷோர் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். படத்தின் நாயகி புன்னகை இளவரசி ஸ்னேகா அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். இந்த படத்துல நடிச்சிருக்கிற 8 வயது சிறுவன் திரு பிருத்விராஜ் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். இயக்குனர் சசி அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். இயக்குனர் கண்ணன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். நடிகர் சூரி அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். திரு ஹன்ஸ்ராஜ் சாக்சேனா அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். லிரிக் ரைட்டர் திரு அண்ணாமலை அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். படத்தின் வசனகர்த்தா திரு AR வெங்கடேசன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். கேமராமேன் பாலு அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். இன்றைய விழாநாயகன் படத்தின் இசையமைப்பாளர் திரு விஜய் ஆண்டனி அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். நடிகர் பிரசன்னா அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். டாக்டர் வி ராமதாஸ் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மூத்த இயக்குனர் திரு பாலு மகேந்திரா அவர்களே, இயக்குனர் பாலா அவர்களே, நடிகர் திரு சியான் விக்ரம் அவர்களே, நண்பர்
பாக்யராஜ் அவர்களே, எனது அழைப்பிற்கு இணங்கி இங்கே வந்துள்ள எனது நண்பர்களே, திரைப்பட தொழில் நண்பர்களே, எனது 3 படத்தின் குழுவினர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மீடியா நண்பர்களே, டிவி, ஆடியோ, பத்திரிகை ஆகிய என முன்றிலும் உள்ள எனது நண்பர்களே, உங்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த விழா சிறப்பு பெற நடந்திட உங்கள் அனைவரின் ஆசீர்வாதத்தையும் வழங்கிட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். திரு பா. விஜய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது ஹரிதாஸ் திரைப்படத்தின் இசை வெளியீடு இயக்குனர் திரு பாலு மகேந்திரா, இயக்குனர் திரு கே. பாக்யராஜ் அவர்களின் தலைமையில் ஹரிதாஸ் திரைப்படத்தின் இசை தட்டினை இயக்குனர் பாலா அவர்கள் வெளியிட அதனை நடிகர் விக்ரம் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். நன்றி. நேரமின்மை காரணத்தினால் நமது சிறப்பு விருந்தினர்களை தமது வாழ்த்துக்களை ஒரு சில வார்த்தைகளில் முடித்துக் கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக இயக்குனர் கண்ணன் அவர்களை வாழ்த்து அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஹரிதாஸ் ட்ரெய்லர் பாடல் பார்த்தோம். ஒரு விஷயம் நல்லா தெரியுது, கதை தான் ஹீரோ. கதைனா டைரக்டர் GNR குமரவேல். கிளீனாக தெரியுது இந்த படம் அவரோட முழு முயற்சியில் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காருன்றது தெரியுது. அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு கதையை மட்டும் நம்பி ஒரு டைரக்டர் நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு. அப்புறம் கிஷோர் என் கூட ஜெயங்கொண்டன் ஒர்க் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சொல்லணும்னா அவர் எல்லா படமும் ஒத்துக்க மாட்டார், ஒரு சில படங்கள் மட்டும்தான் ஒத்துப்பார். அப்படி அவர் நடிக்கிற படம் கண்டிப்பாக அது நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கும். நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. இயக்குனர் சசி அவர்களை வாழ்த்து அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். GNR குமாரவேலன் என்னுடைய நண்பர். அவருடைய படங்கள் எல்லாம் கண்டிப்பாக சென்சிபிளாக இருக்குங்கிற நம்பிக்கை அவருடைய முந்தைய 2 படங்களும் சரி, இந்த படத்தினுடைய ட்ரெய்லரும் சரி, பாடல்களும் சரி சொல்லுது. இப்போ இந்த படத்தில் இவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கிற விஜய் ஆண்டனி, ரத்னவேலு, பாடலாசிரியர் அண்ணாமலை எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப அழகாக மட்டும் இல்லாமல் ரொம்ப அர்த்தமுள்ளதாகவும் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நடிகர் பிரசன்னா அவர்களை வாழ்த்து அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு படத்தில் நல்ல டெக்னீஷியன்ஸ், நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் அமைஞ்சாலே அந்த படம் பாதி வெற்றி அடைஞ்ச மாதிரி. இந்த படத்தில் விஜய் ஆண்டனியில் ஆரம்பித்த டைரக்டர், கேமராமேன்லேருந்து ஆர்டிஸ்ட் கிஷோர், ஸ்னேகா, அந்த குட்டி பையன் எல்லாருமே சொல்லவே வேணாம். எவ்ரிபடி இஸ் வெரி குட் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் ஒர்க். பொதுவாக ஒரு படம் பண்ணும்போது அந்த படத்தை பற்றி நிறைய அடுத்தவங்க கிட்ட நம்ம அந்த படம் நமக்கு பிடிச்சிருக்குன்றது அதுலேயே தெரியும், எவ்வளோ பேசுகிறோன்றதுலையே.
நிறைய படம் ஸ்னேகா பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண படங்களை பற்றி என்கிட்ட அவ்வளோவா பேசினது கிடையாது. ஆனால் ஹரிதாஸ் படத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. அதில் புரோட்டா சூரியில் ஆரம்பித்து கிஷோர்லேருந்து அந்த குட்டி பையன்லேருந்து அவங்க நடிச்சிருக்கிற அந்த ரோல் வரைக்கும் நிறையா அதை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த படத்துலேருந்து அவங்க நிறையா எதிர்பார்க்குறாங்க. ஐ ஹோப் அவங்களுடைய எதிர்பார்ப்பும் இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்த படத்தோட வெற்றியாக தான் இருக்கும். இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. நடிகர் சூரி அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த படத்தை இருக்கா? எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இவ்வளவு பெரியவங்க எல்லாரும் வாழ்த்துற இந்த வெற்றி படத்துல நானும் இருக்கிறேன். அதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் டாக்டர் வி ராமதாஸ் சார், டைரக்டர், கேமராமேன், உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் என்னோட மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியோட செய்யுங்க. ரொம்ப நன்றி. முடிஞ்ச ஒரு ஆள் அப்படி அந்த கோயில் வெட்டி சிறுகிரி எடுத்து போடுறாங்களா அங்கெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. மீடியாக்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. நடிகர் கிஷோர் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். நான் பேசணும்னு தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். வெறும் தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீச் ஆகிடும். ஸோ பட் ஐ ஹாவ் டு தேங்க். ஏன்னா என்ன மாதிரி ஒரு ஆக்டரை வச்சு படம் பண்ணும்போது டெஃபினட்டாக கதை தான் ஹீரோவாக இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு கதையை படமாக்குறதுக்கு ஒரு ப்ரொடியூசர், அந்த கதை மேல் நம்பிக்கை இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் டெஃபினட்டாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் டாக்டர் வி ராமதாஸ், அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வேல்முருகன் இந்த படத்துக்கு பேக் போனாக நின்று இந்த படத்தை இது வரைக்கும் கொண்டு வந்த வேல்முருகனுக்கு தேங்க்ஸ் லாட். And the director Kumar Velan for selecting me for this role, so thanks to him. And all the other technicians, Meena, Randy sir, Ratnavil sir, then Raja Mohammed, Vijay Anthony sir, and thanks to Sneha ma'am. இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிறதுனால தான் இந்த படத்துக்கு ஒரு credibility, இந்த படத்துக்கு ஒரு வேல்யூ. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தா இந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஃபீல் வர்றது. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி ஃபார் பீயிங் இன் திஸ் ஃபில்ம் அண்ட் மேக்கிங் திஸ் ஃபில்ம் பாசிபிள். அண்ட் பாலமேந்திரா சார், விக்ரம் சார், பாக்யராஜ் சார், பாலா சார், இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிதாகணும். ஏன்னா they all come here and they are promoting this film by being here. So thanks to everybody. Thank you. நன்றி. நடிகை ஸ்னேகா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் காலை வணக்கம். சார், இன்னைக்கு எனக்கு 2 நிமிஷம் பத்தாது. ஏன்னா அவ்வளோ பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். இங்கே வந்திருக்க எங்களை வாழ்த்து சொல்ல வந்திருக்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் குமார் சார், டைரக்டர் குமார் சாருக்கு முக்கியமாக நன்றி சொல்லி ஆகணும். இது நல்ல படங்கள் கிடைக்கலையே, நல்ல கதைகள் கிடைக்கலையே, நல்ல கேரக்டர் அமையிலேன்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு குமார் சார் இந்த கதை சொன்னார். சொன்ன உடனே இத்தனை நாள் டேட் வேணும் சார்னு நான் கேட்டேன். அந்த அளவுக்கு இந்த கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. as Pesman said, இந்த கதை மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. இந்த கதாபாத்திரம் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கு. அண்ட் ட்ரெயிலர் பார்க்கும்போது தான் குட்டி பையன் பிருத்திவி இவ்வளோ கலக்கிருக்கான்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கான். இந்த ஸ்பாட்லாம் நாங்களாம் திட்டிகிட்டே இருப்போம், என்ன பிருத்திவி சீரியஸாக கேரக்டர்லேயே இல்லைன்னு சொல்லி நாங்களாம் சொல்லிட்டு இருக்கோம். பட் இஸ் டன் a wonderful job ட்ரெயிலர் பார்க்கும்போது. கிஷோர் சார் இப்போ இருக்காரோ அதே மாதிரி தான், ரொம்ப அமைதியான, ரொம்ப காமான பர்சன். டப்பிங் பண்ணும்போது தான் தெரியுது நம்ம ஒரு கரெக்டான ஒரு ஜாம்பவான் கூட நடிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது த்ரில்லிங்காகவும் இருக்கு, அதே நேரத்தில் ஒரு பயமாகவும் இருக்கு. எவ்வளோ பெரிய காம்படிட்டர் இருக்கும்னு நினச்சிருக்கேன். அண்ட் கிரேட் டெக்னீஷியன்ஸ் லைக் ராண்டி அண்ட் நிறைய பேர், விஜய் ஆண்டனி, இந்த விழாநாயகன், எல்லாரும் இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் டீம் அமைதினால் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபில்ம் ஃபார் மீ. அண்ட் உங்களோட பிளெஸிங்ஸ் மூலமா அந்த படம் பெரிய ஹிட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நன்றி. இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களை வாழ்த்து அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து மரியாதைக்குரிய பிரமுகர்களுக்கும், முன்னாள் அமர்ந்திருக்கவங்களுக்கும், பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், டிவி நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம். குமாரவேல் நல்ல டெக்னீஷியன். ஆனால் அவங்க ஃபாதர் ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு டெக்னீஷியன். எனக்கு அவர் டெக்னீஷியன் அப்படிங்கிறத விட அவருடைய கேரக்டர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா சினிமாவில் டேலண்ட்டுகள் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கும். ஆனால் டேலண்ட்டை விட கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியம். குமாரவேல் அவர்கள் அவருடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சாதாரணமாக பேசிட்டு இருக்கும்போது எனக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்த இணை தயாரிப்பாளர் வேல் அவர்கள் கேஷுவலாக நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார்,
நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா, இல்லை நான் டாக்டர்கிட்ட ரொம்ப நாளாக ஒர்க்கில் இருந்தேன், அவர் திடீர்னு நீ வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஆள் தானப்பா, நீ முதல்ல அதுக்கு படிச்சிருக்கியல்ல அப்படின்னு சொல்லும்போது, அதனால் நீ போய் ஒரு இன்சார்ஜாக நீ ஏதாவது ஒரு டீம் செட்டப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அவர் பாருங்கள், இவர் செக்ரட்டரி, அவர் வந்து ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாரு. ஐயோ எனக்கு டச் விட்டு போச்சுங்க, நான் எப்படி போகிறது அப்படின்னா, சில பேர்த்துக்கு வந்து எப்பாவது கிடைக்காதான்னு நினைப்பாங்க. ஆனால் அவர் கிடைச்சும் கூட வந்து இல்லைங்க ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, நான் இங்கே வந்து உங்களோட ஒர்க் பண்ணிருக்கேன், எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி, இல்லை நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல அவர் வந்து அங்கே 25 நாள் கூட ஒர்க் பண்ணவர் குமாரவேல் வந்து போன படத்தில் ஒர்க் பண்ணவர், அவருடைய கேரக்டரை பார்த்து, அவருடைய ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் பார்த்து, சார் எனக்கு இவர் ரொம்ப எனக்கு இம்ப்ரெசிவாக இருக்கார், அவருடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. ஸோ சினிமாவில் அந்த கேரக்டருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குமாரவேலை வந்து அந்த விதத்தில் செலக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் மீதி எல்லா டெக்னீஷியனையும் ஒவ்வொருத்தரையாக கேமராமேன்லேருந்து ஒவ்வொருத்தரும் நல்ல நல்ல பெஸ்ட் டெக்னீஷியன் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணார் அப்படின்னாங்க. ஸோ அதனால் எனக்கு குமாரவேல் வந்து இந்த டீம் செட்டப் பண்ணியிருக்காருங்க போது எல்லாருமே நல்ல டெக்னீஷியன்ஸ். அப்புறம் எதிர்பார்ப்பு எனக்கெல்லாம் எதிர்பார்ப்பு என்னன்னா, கிஷோர் வந்து வச்சு பண்ணியிருக்காங்கும் போது அவருக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு தீனி போடுற அளவுக்கு ஒரு கேரக்டர் இருந்திருந்தா அவரை ஹீரோவை வச்சு பண்ணலாம். ஏன்னா எப்பவுமே நெகட்டிவாக செஞ்சுட்டு இருக்கிறவங்களை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டராக பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் எனக்கு அதில் எதிர்பார்ப்புகள் இருக்குது. விஜய் ஆண்டனி முதல்ல எல்லாம் வெறும் மியூசிக் டைரக்டராக பாட்டுருந்து இப்போல்லாம் வந்து ஹீரோவை பார்த்துட்டு இப்போ கூட கேட்டுக்கிட்டு இருந்தேன், அடுத்த படம் எப்போங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கேமராமேன் வந்து படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது ரத்னவேல் அவர்கள். ஸோ ஃபுல் படமும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சில பேரெல்லாம் சில ஒர்க்குகளுக்காகவே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த எல்லாத்துக்குமே நம்ம ஊர்க்கார பையன் ஒருத்தனை வேற தேடி பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, சின்ன பையன் ஒருத்தனை. அந்த பையனை வந்து ரொம்ப நிறைய பேர்த்த பார்த்து அந்த பையனை செலக்ட் பண்ணிக்காங்க அப்படின்னாங்க. அதனால் அவனும் என்ன மாதிரியே வரணும்னு சொல்லி நான் வாழ்த்துக்கள் அந்த பையனுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எல்லாத்துக்கும் எல்லா டெக்னீஷியனும் கண்டிப்பாக இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக வரும். அதனால் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் ராமதாஸ் அவர்கள் வந்து டாக்டர் ராமதாஸ் ஒரு தடவை தான் மீட் பண்ணேன். அவர் பேர்லேயே வி அப்படின்ட்டு இருக்கிறதுனால வெற்றி தான். அது வந்து என்னன்னா, சாதாரணமாக அவர் வந்து ஒரு டாக்டராக தான் போயிருக்காரு, ஆனால் அவர் புக்கு எழுதியிருக்காரு. அதே மாதிரி வந்து ஏகப்பட்ட தொழில்கள் ஒரு 10-15 கம்பெனிக்கு மேலே வந்து அவர் ரன் பண்ணிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு வந்து அவர்கிட்ட டேலண்ட் இருந்தால் இந்த அளவுக்கு சிறப்பாக வந்து தொழில்களை செய்ய முடியும் அப்படிங்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அவர்கிட்டயே கூட கேட்டேன், என்னென்னா இவ்வளவு கம்பெனிஸ் வச்சுட்டு ஃபாரின்ல இவ்வளோ பிஸியாக இருக்கிறாள், நீங்கள் எப்படிங்க சினிமா வந்து உள்ளே வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்து கேட்டேன். இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு, சினிமா வந்து நான் விரும்பி தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரியே பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து ஒரு ஆத்மார்த்தமாக சினிமாவை லைக் பண்ணி வர்றதுங்கிறது ஒன்று இருக்குது. சில பேர் எல்லாம் ஃபேஷனுக்காக வரணும்னு சொல்லி வருவாங்க, அது மேலே வந்து ஏதோ ஒரு மாயை அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. அவர்கிட்ட பண விஷயத்துலையோ அதுலேயோ அதெல்லாம் வந்து நினச்சி வரல. அவர் படம் வந்து சினிமாங்கிறத வந்து உண்மையிலேயே லைக் பண்ணி வந்திருக்காரு. வந்து உடனேயுமே வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து நல்ல நல்ல அவங்க ஒவ்வொருத்தரையும் நம்பி ரொம்ப நம்பிக்கையோட மஞ்சுளா இதை பண்ணுங்க, வேலை இதை பண்ணுங்க, அப்படின்னு ஒருத்தர் இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதில் வந்து அவர் புது டைரக்டர்னு பார்க்கல. அதே மாதிரி இவரை வந்து ஹீரோவாக போடுறோம், அவரை இது பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் பார்க்காம அவர் உண்மையிலேயே கரெக்டான டீம்களை செட்டப் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய நிறைய தொழில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. இந்த தொழிலையும் வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்ம சினிமாவுக்கு ரொம்ப தேவை. ஸோ அவருடைய வருகையை வந்து நான் வரவேற்கிறேன். அவர் வந்து நிச்சயமாக இதுலேயும் வெற்றி பெறணும்னு சொல்லி என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களை வாழ்த்து அழைக்கிறோம். மேடையில் இருக்கும் என்னுடைய மதிப்புக்குரிய சக படைப்பாளிகளே, என் அன்பு மகன் பாலா, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய, இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். குமார் இந்த படத்தின் இயக்குனர் என்னோடு ஒரு படத்தில் வேலை செய்திருக்கிறார். சதி லீலாவதி என்று கமல் அவர்கள் தயாரித்த படம். ஜி.என். ரங்கராஜன் அவர்களுடைய புதல்வன் குமார். கமல் தரப்பில் குமார் எனக்கு தரப்பட்டார். எனவே சதி லீலாவதியில் அவர் என்னோடு பணியாற்றி இருக்கிறார். அந்த வகையில் குமாருடைய 4வது படம் நினைக்கிறேன், 3வது நாள்
3வது படம் இது. ஹரிதாஸ் என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறார். ஹரிதாஸ் என்று ஒரு படம் வந்ததாக நான் படித்திருக்கிறேன். தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் MK தியாகராஜ பாகவதர் நடித்த ஹரிதாஸ் என்ற படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்த படம் என்று கூட படித்திருக்கிறேன், பார்த்ததில்லை. அந்த பெயரை வைத்து இப்பொழுது ஒரு படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தகப்பனுக்கும் மகனுக்குமான உறவை சொல்லும் படம் என்று அறிகிறேன். தகப்பனுக்கும் மகனுக்குமான உறவு என்பது ரொம்ப பிரத்யேகமான ஒரு உறவு. ரொம்ப ரொம்ப பிரத்யேகமான ஒரு உறவு அது. எனக்கும் என் தந்தைக்குமான உறவு ரொம்ப பிரத்யேகமான ஒரு உறவாக இருந்தது. என்னுடைய தகப்பனார் தான் எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தார். என்னுடைய தகப்பனார் தான் எனக்கு எல்லா வகையிலும் ஆசானாகவும் மிகச்சிறந்த நண்பனாகவும் இருந்தார் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். இங்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய பாலா என்னுடைய மூத்த மகன். நான் சொல்வது ஒரு தகப்பனுக்கும் மகனுக்குமான உறவு என்ன என்பதை அவனுக்கு புரியும். ஒரு கட்டம் வரை மகனுக்கு தகப்பன் ஹீரோவாக இருக்கிறான். ஒரு கட்டத்திற்கு மேல் மகன் தகப்பனுக்கு ஹீரோவாக மாறிவிடுகிறான். அந்த தருணம் ரொம்ப பவித்திரமான தருணம், ரொம்ப கர்வம் படக்கூடிய தருணம். அந்த மாதிரி ஒரு கர்வத்தை எனக்கு பாலா கொடுத்திருக்கிறான், என்னுடைய வெற்றிமாறன் கொடுத்திருக்கிறான், என்னுடைய சீனு ராமசாமி கொடுத்திருக்கிறான், என்னுடைய ராம் கொடுத்திருக்கிறான். இப்படி எனக்கு அற்புதமான பிள்ளைகளை கொடுத்த இறைவனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு இந்த விழாவுக்கு இசை கதாநாயகனாக இங்கே இருக்கக்கூடிய ஆண்டனி அவர்கள், அவருடைய பாடல்களை பார்த்தேன். அவருடைய வரிகள், அந்த இசை. ஆண்டனி, நீங்கள் கொடுத்திருக்கிற குத்துப்பாட்டில் ஒரு ஷாட் வருகிறது, அந்த பையன் தூங்கிக் கொண்டிருக்கிறான், அதுதான் அதுக்கு ரியாக்ஷனோ அவசியம்தானா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் இது இல்லாமலே நீங்கள் படம் எடுக்கலாமே. இல்லை, மனசில் பட்டதை சொன்னேன், தப்பா இருந்த மன்னிக்கணும். அந்த படத்திலேயே அந்த பாட்டு நடக்கிறப்ப ஒரு பையன் தூங்கிக்கிட்டு இருக்கான். இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம். இயக்குனர் தெரிஞ்சு வச்சாரோ தெரியாம வச்சாரோ எனக்கு தெரியல. நாளைய இயக்குனர்கள் அவர்கள் அற்புதமா தமிழ் சினிமாவை இன்னுமொரு இடத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அதை எடுத்து சென்று விட்டார்கள். சில விஷயங்களை தவிர்த்தால் நம்முடைய தமிழ் சினிமா உலக தரத்திற்கு, உலக சினிமா என்று பேசப்படும் அந்த வரிசையில் இடம்பெறும், நிச்சயமாக இடம்பெறும் என்று என்னும் விஷயத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அப்புறம் இதில் ஒளிப்பதிவு செய்திருக்கக்கூடிய ரத்னவேலு எனக்கு மிக மிக பிடித்த ஒளிப்பதிவாளர்களுள், இந்திய ஒளிப்பதிவாளர்களுள் ஒருவர். I am a great fan of you, Ratnavelu. I am a great fan of you. I am very happy that you have photographed this. And அற்புதமான ஒளிப்பதிவாளர்களை கொண்டது தமிழ் சினிமா. பேர் சொன்னா ஒரு நோட்புக் ஃபுல்லா எழுதலாம். இங்க பாரு சுப்பிரமணியம் உட்கார்ந்துருக்கா, வண்டர்ஃபுல் சினிமாட்டோகிராஃபர். எத்தனை பேர் இருக்காங்க. அண்ட் இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை நடிச்சிருக்காங்க, ஸ்னேகா அவர்கள். எனக்கு ரொம்ப பிடித்த நடிகைகளில் ஸ்னேகாவும் ஒருவர். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. I don't know why. ரொம்ப பிடிக்கும் ஸ்னேகாவை. அப்புறம் கிஷோர் என்னுடைய வெற்றிமாறனுடைய படத்துல, முதல் படத்துல இருந்து அவர் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றேன். such a wonderful artist, such an intense artist. அவருக்கு குமார், நீ அவருக்கு இந்த தகப்பன் ரோல் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். I don't think you could have found a better person than him. Kishore is such a refined, intense artist. And the intensity of an artist can be found only in the silent moment. Dialogue கொடுத்தா பேசிடுவாங்க, வாந்தி எடுத்துருவாங்க. மனப்படம் பண்ணி வாந்தி எடுக்கிறது தானே dialogue. ஆனா சைலண்ட் மூமெண்ட்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடியுமா ஸ்கிரீன்ல? அது கிஷோரால முடியும். அதை நான் அவருக்கு அந்த கண்களுடைய முழு இன்டென்சிட்டியை வெளியே கொண்டு வந்திருப்பே என்று நான் நினைக்கிறேன். குமார்,
அற்புதமான ஒரு டீமோட நீ கிளம்பியிருக்க. இந்த படம் அற்புதமான ஒரு படமாக வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இது கமர்ஷியல் ரீதியாகவும் பேசப்படும் படமாகவும் அது முக்கியம். வியாபார வெற்றியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் மறக்க முடியாத ஒரு தமிழ் படமாகவும் இருக்கணும். இட்ஸ் வெரி ட்ரிக்கி சமாச்சாரம். வியாபார வெற்றியும் கலா வெற்றியும் முக்கியமான தமிழ் சினிமா என்று சொல்லப்பட்ட அந்த பட வரிசையில் உன்னுடைய படம் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்புறம் எங்கே டாக்டர் ராம், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? சிங்கப்பூரா மலேசியாவா? சுவிட்சர்லாந்துலேருந்து இங்கே வந்து படம் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதாவது சுவிட்சர்லாந்தில் இருந்தாலும் தமிழன் தான். தமிழ் சினிமாவை நினைத்து நீங்கள் இங்கு வந்து ஒரு படத்தை தயாரித்திருப்பது, அதுவும் குமாருக்கு இந்த படத்தை நீங்கள் கொடுத்திருப்பது என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி அவர்களை பேச அழைக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் என்ன வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மேலே இருக்கும் இப்போ வந்து டைரக்டர் குமார் கூட நான் ஒர்க் பண்ணுற தேர்ட் ஃபிலிம். முதல் படம் எழுத்தால் நினைக்கும், செகண்ட் ஃபிலிம் இவங்க பற்றி, தேர்ட் ஃபிலிம் இது. ஒவ்வொரு படமும் நாங்கள் 2 பேரும் கம்போசிங் பண்ணுற ஸ்டைலே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல சென்சிபிள் டைரக்டர். இது இவரோட ஓன் ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறாரு. ரீரெக்கார்டிங்காக ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி படம் எனக்கு வந்துச்சு, நான் பார்த்தேன். படம் ரொம்ப நல்லாயிருக்கு குமார், ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இது முதல் படம். இந்த படம் வந்து பெருசாக ஹிட்டாகவும் நல்ல பேர் வாங்கி தரோம் உங்களுக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் டாக்டர் ராமதாஸ்க்கு வந்து இது 4th ஃபிலிம். ரொம்ப யூஸ்வலாக காதலி எப்படி சேருவாங்க, கடைசியில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற மாதிரிலாம் கதையை சூஸ் பண்ணிட்டு இருக்க டைமில் இப்படி ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ரத்னவேலு, படத்தோட ஹீரோ கிஷோர் சார், ஸ்னேகா மேடம், எல்லா இந்த படத்தில் வேல்முருகன் சார், மஞ்சுளா மேடம், எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நடிகர் விக்ரம் அவர்களை வாழ்த்து அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். குமார் ட்ரெயிலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் அதில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி ஒரு தந்தைக்கும் மகனுக்குள்ள அந்த ஒரு பந்தம் பார்க்கறதுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி மாதிரி இருக்காரு பிருத்வி. அப்படி இருக்கிற ஒரு குழந்தைக்கும் கிஷோர் மாதிரி இருக்கிற ஒரு தந்தைக்கும், ஒரு போலீஸ்காரர் இருக்கிற தந்தைக்கும் இருக்கிற அந்த உணர்வுகள், அந்த நிறைய கதை சொல்லிச்சு. அந்த ட்ரெயிலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சாங் கூட விஜய் வெரி குட் மியூசிக். ஐ லைக் எஸ்பெஷலி இந்த போலீஸ் கானம் வந்து நார்மலாக நான் பாட்டு கேட்குற போது எனக்கு லிரிக்ஸ் வந்து எனக்கு காதில் விழாது, சவுண்ட் மட்டும் தான் கேட்பேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி உன்னிப்பாக கவனிச்சு ஐ வாஸ் லிஸ்னிங் டு தட் அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக ஆடினீங்க. காம்படிஷன் நினைக்கிறேன் எங்கள் எல்லாருக்கும். பட் அந்த சாங்கில் வந்து அந்த லிரிக்ஸ், தென் அந்த டான்ஸ், ஐ திங்க் எவ்ரிதிங் இஸ் குட். அந்த ஆடியோ வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த விழாக்கு நான் வந்த காரணமே என்னோட நண்பன் ரத்னவேலு ராண்டி என்னை கூப்பிட்டதுக்காக. ஆக்சுவலி நைட் ஷூட்டிங் இருந்துச்சு. என்னோட நியூஸோட கல்யாணம் இப்போ நடந்துட்டு இருக்கு. முகூர்த்த நேரம் 9 to 11. பட் நான் இங்கே வரணும்னு நினச்சேன், வந்துட்டேன் ஜஸ்ட் ஃபார் ஹிம். பாலுமஞ்சா சாரே சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் நான் வந்து அவன் நல்ல சினிமாட்டோகிராஃபர்னு சொல்லக்கூடாது. பட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. செய்தி பண்ணதுக்கப்புறம் பாலா, ராண்டி, நான் ஒரு மேடையில் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கும்போது இட்ஸ் குவைட் நிறைய மெமரிஸ் வருது. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் இணையில வி ஷுட் ஒர்க் டுகெதர் அகெயின் 3 பேரும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல, என்னை மட்டும் பேச சொல்றாங்க, அவங்க 2 பேர் பேச சொல்ல. சரி, அவங்க படங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் கொஞ்ச நாள். எனிவே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ரத்னவேலு. நான் இப்போதான் ஒரு சின்ன ஹிந்தி படம் பண்ணிட்டு இருந்தேன், டேவிட்னு. அதில் ராண்டி வந்து ஒரு 3 பகுதி இருக்கும். அதில் ஒரு பகுதியில் நான் கதாநாயகன். என்னோட பகுதி மட்டும் ரத்னவேலு ஷூட் பண்ணாரு. அந்த இயக்குனரே சொன்ன வார்த்தை, கதை வந்து வேற மாதிரி இருந்துச்சு, ரத்னவேலு ஷூட் பண்ண பிறகு அது வேற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பியூட்டிஃபுல், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டோரியா ஆனதுக்கு காரணமே ரத்னவேலோட ஒளிப்பதிவு. தேங்க்ஸ் அ லாட் ராண்டி. அண்ட் விஜய், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். அண்ட் ஐ ஷுட் சே பாலுமேந்திர சார் வந்து, சாரி என்னோட 3 விஷயம் நான் சொல்ல நினைச்சேன் கிஷோர் பத்தி, அது சார் சொல்லிட்டீங்க. பட் திருப்பியும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஐ ஃபீல் கிஷோர் இஸ் வெரி இன்டென்ஸ். அண்ட் கிஷோர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நடிகர். அண்ட் கண்கள், ஐ திங்க் ஹீஸ் ரியலி வெரி இன்டென்ஸ். அண்ட் எனக்கு
அவர் வித்தியாசமான படங்கள்ல நடிக்க முயற்சிக்கிறாரு. அது வந்து இட்ஸ் ரியலி நைஸ் கிஷோர். ஐ லைக் உங்களோட பணிவு and the way you interact with people. I've seen you. I think that's really hats off to you. Keep it up. And படிக்காதவங்கள இருந்து அது மாதிரி வெண்ணிலா கபடி குழு உங்களோட கதாபாத்திரங்கள் வந்து ஒரு பயங்கர ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. And it's just your charisma. I think it's really something to talk about. Sneha, all the best for this movie. And Prithvi, நல்லா நடிச்சிருக்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இதையும் நம்பிட்டு இருக்காங்க, படிக்கணும். படிச்சுட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் கொஞ்சம் டிகிரிலாம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வந்து சினிமாவுக்கு வந்துடும். ஓகே, ஸோ that's what I want to say. Thanks to everybody and Dr. Ramdas and producers and குழுவில் இருக்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். நன்றியுரை வழங்க படத்தின் இயக்குனர் திரு GNR குமாரவேலன் அவர்களை அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி உரை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய லிஸ்ட்டே இருக்கு. பட் எனக்கு டைம் இல்லாதனால ஒரு 5 நிமிஷத்தில் என்ன சொல்ல முடியும்னு தெரியல. ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல் ஹீரோ அவங்க அப்பா தான். அதுதான் இந்த ஹரிதாஸ் படத்தோட லைன். இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையும் முதல் ஹீரோ என்ற ப்ரொடியூசர் டாக்டர் வி ராமதாஸ். நான் அது ஏன் சொல்றேன்னா, சினிமாவில் எதையும் மறைக்க முடியாது. இவன் நினைத்தவங்களுக்கு அப்புறம் இவன் இதே ப்ரொடியூசர் தான் பண்ணேன். அந்த படம் பெருசா போல. அதுக்கு வந்து அதுக்கு முழு காரணம் நான் தான் நான் ஏற்றுப்பேன். ஏன்னா படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் கால் வருது. வேல்முருகன் சார் கால் பண்ணி இன்னும் டாக்டர் உங்களை மீட் பண்ணணும், கிளம்பி வாங்க அப்படின்னாரு. ஸோ போனேன். இதை படத்தை பற்றி தான் கேட்பாருன்னு பார்த்தா சொன்னார், என்ன கதை வச்சுருக்கீங்க அடுத்தது அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இல்லை சார், நான் ஒரு 1 இயர் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். பட் நான் அது இப்போ உங்கள்கிட்ட சொல்ல வேணாம் நினைக்கிறேன் அப்படி. இல்லை சொல்லுங்க அப்படின்னாரு. அதுதான் ஹரிதாஸுடைய லைனை நான் சொன்னேன். இப்போ தம்பி இந்த படம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா எப்பவுமே ஒரு சினிமாவில் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு அது தப்பு கிடையாது. எங்கன்னா எங்கள் அப்பாவும் ஒரு 10 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு அவங்களோட திருப்பி படம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு யூஷுவல் திங். ஆனால் ஒரு படம் பெருசாக போகலன்னா திருப்பியும் கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது வந்து அது இண்டஸ்ட்ரியில் ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். சாமி வரம் கொடுத்தாலும் பூஜாரி வரம் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான். பட் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொண்டு போய் டாக்டர்கிட்ட சேர்த்து இந்த படத்தை நான் எப்படி எடுக்கணும்னு நினைச்சனோ அது இன்னைக்கு வரையும் எனக்கு சப்போர்ட்டிங்காக இருந்த எங்கள் நண்பர், ஒரு தெய்வ தூதன் கூட சொல்லலாம், வேல்முருகன். அவருடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா அவரும் இந்த படம் கிடையாது. அஃப்கோர்ஸ் மஞ்சுளா மேடம் 60 ஜென்ரேட்டர்லையும் வச்சு படம் பண்ண முடியும், ஒரு 60 வாட்ஸ் பல்ப்லையும் வச்சு அழகாக படத்தை காமிக்க முடியும்னு என்னோட ஒரு ஆண்டி நண்பர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்திரன் படம் மிகப்பெரிய ஒரு படத்துக்கு அப்புறம் என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான். இருந்தாலும் நான் எந்த அட்வான்டேஜ் இன்னைக்கு நான் எடுத்தது கிடையாது அவர்கிட்ட. நான் அவர்கிட்ட இந்த கதையை சொல்லும் போது உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணுன்னு சொன்னேன். கேட்டோன்னே நான் பண்ணுறேன்னு சொன்னார். ஒரு பியூட்டிஃபுல்லாக எனக்கு வந்து இந்த படம் நீங்கள் பார்க்கணும், ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும், படம் பார்க்கும்போது தெரியும். அவருடைய சப்போர்ட் இந்த படத்தில் நிறைய இருக்கு. நான் எப்பவும் நினைப்பேன் அவரை பற்றி ஏதாவது சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது நான் ஒன்றே தான் தோணுச்சு, வெரி டவுன் டு அர்த் பர்சன். அவர் கொஞ்சம் இந்த ஈகோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய படம் ஒர்க் பண்ணிட்டு வந்து என் செட்டுக்கு வரும்போது ஒரு சங்கர் சார் அதோட டேரக்டர்ஸ் நிறைய பேஜர்ஸ் பார்த்துருக்காரு. அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணாரோ, அவங்ககிட்ட எப்படி மரியாதை எப்படி பண்ணாரோ, எப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரோ அதே இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கிடைச்சிது. தேங்க்ஸ் ராண்டி. அண்ட் இந்த டைலாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு அரிசிலையும் பெருந்தி இருக்கிற மாதிரி அவன் பேருங்க தோட்டா என்கிட்ட தான் இருக்கு. இது மாதிரி பவர்ஃபுல் டைலாக்ஸ் நிறைய இருக்கு. ஏஆர் வெங்கடேஷன் கண்டிப்பா சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டே வந்து ஒரு ஒய்ஃபா கிடைச்சா நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு கோ டைரக்டர் அவரே வந்து இந்த படத்தில் டைலாக் ரைட்டர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அது காரணம் அவர்கிட்ட திறமை. அவருக்கு இப்பதான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா அவர் வந்து ஒரு பெரிய டைலாக் ரைட்டர் மட்டும் இல்ல, பெரிய டைரக்டரா வருவாரு. அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு பெரிய பெரிய பலம்.
அண்ட் எடிட்டர் ராஜா முகமது, எனக்கு வந்து இதனால எப்படி அவர் மிஸ் பண்ணான்னு தெரியல. அவரோட வே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அந்த கரெக்டாக வந்து இது இங்கே இது போதும், இது இன்னும் தேவை அப்படின்னு கதை சொல்லும் போதும் சரி, அவரோட ட்ரிம்மிங்லையும் சரி, அவரோட எடிட்டிங் டேபிள்லையும் ரொம்ப க்ளீனாக இருப்பார், ரொம்ப கிளியர் கட்டாக இருப்பார். அவருக்கு வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அவரோட கைடன்ஸ் எனக்கு வந்து கண்டிப்பாக அவர் இல்லாமல் என்ன இனிமேல் எப்படி படம் பண்ண போகிறேன்னு தெரியுது. அந்த அளவுக்கு எனக்கு அவர் பெரிய சப்போர்ட்டிங்காக இருக்குது. தேங்க்ஸ் ராஜா சார். அண்ட் அஃப்கோர்ஸ் என் நண்பர் இந்த விழாவின் நாயகன் விஜய் ஆண்டனி. அவர் வந்து இப்போ அவருக்கு இன்னும் நான் ஒரு ஹீரோவாக பார்க்க ஆரம்பிக்கல, கோச்சிக்காதீங்க. ஏன்னா எப்பவுமே அவர் திட்டுவார், எப்போ என்ன ஹீரோவாக பார்ப்பீங்க தெரியல. ஏன்னா அவர் இந்த படம் முடிவு வரைக்கும் கண்டிப்பாக மியூசிக் தான் இருப்பார். கண்டிப்பாக அவருடைய நாங்கள் வழக்கமாக நாங்கள் 7 சாங்ஸ் பண்ணுவோம் முதல்ல 2 படத்துலையும். இந்த படத்தில் அப்படி பண்ணல, 3 சாங்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. அவரு வந்து க்ளீனாக நான் ஒரு சொன்னேன், விஜய் ஒரு பாட்டு நீங்கள் அது பாடுறீங்களா? இல்லை குமார், இந்த படத்தில் நான் பாடினேன்னு நான் கெட்டுருவோம், அது வேண்டாம், இந்த படத்துக்கு என்ன தேவை அது போட்டு பண்ணுவோன்னு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு விஷயம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நான் போய் பார்த்தேன் நேற்று. 15 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் நம்பிக்கை எனக்கு ரொம்ப வந்துருச்சு விஜய். ஏன்னா ஆக்டராக ஆனதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நிறைய பேர் கேட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸும். எனக்கு அப்போ எந்த நம்பிக்கை இருந்தது அதே நம்பிக்கை தான் இப்போ இருக்கு, இன்னும் கூடிடுச்சு. ஐ திங்க் மியூசிக் டைரக்டராக என்றைக்குமே அவர் இருப்பார், இன்னும் மேலே மேலே போவார். ஹீரோவாக அது அவர் கண்டிப்பாக இருப்பார், அது அவருக்கு தெரியும். அண்ட் கிஷோரை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தான். பட் நான் வந்து எந்த ஒரு இதில் கால்குலேஷனில் கிஷோர்கிட்ட போனேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய ஹீரோ கிடைக்க மாட்டாங்கன்னு நம்பிக்கை தான். அது தெரியாமல் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு தோணுச்சு. டைமுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ அதே சமயத்தில் நம்ம ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதே சமயத்தில் நல்ல ஆக்டராக இருக்கும், நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இந்த சான்ஸை. எனக்கு கிடைச்ச ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது, ரொம்ப தெளிவாக இருந்தேன். எனக்கு முதல்ல தோணுது ரொம்ப இல்லை கிஷோர் தான். நான் முதல்ல வேல்மணி சார் தான் சொன்னேன்னு சார் சூப்பர் சார் அப்படின்னாரு. உடனே அடுத்து டாக்டர்கிட்ட கொண்டு போனேன், குட் வெரி குட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ கிஷோர் வந்து அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்கிறது வந்து ஆல்ரெடி வெற்றிமாறன் சார் வந்து பொல்லாதவன் இதெல்லாம் ஆடுகள்லாம் காய்ச்சிட்டாரு, அவர் யார் அப்படிங்கிறது தெரியப்படுத்திட்டாரு. இதில் இன்னும் ஒரு படி மேலே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வி ஆல் லவ் ஹிம் ஆஃப்டர் திஸ். ஸ்னேகா, நான் கதை சொல்ல போகும்போது அவங்ககிட்ட வந்து எப்படின்னா முதல்ல கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா, ப்ரப்போஸ் பண்ணும்போது எனக்கு கல்யாணம் அடுத்த மாதம் சொல்ல மாதிரி எவ்வளோ, அது மாதிரி அவங்ககிட்ட கதை சொல்ல போகும்போது வந்து எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் தெரியுமா அப்படின்னாங்க. தெரியும் மேடம், தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன், கதை கேளுங்க, பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னு. கதை கேட்டாங்க, ஒரு 40 மினிட்ஸ் சொல்லியிருப்போம். கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ஐம் வெரி ஹாப்பி அப்படின்னாங்க. கண்டிப்பாக அவங்களோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக என்ன சொல்லுவேன் எப்பவுமே கிஷோர் அடிக்கடி ஒரு சீசன்ட் ஆர்டிஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வேலை ரொம்ப கம்மியாயிரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். எங்கள் வாத்தியார் பாலு சார் சொன்ன மாதிரி எனக்கு பெருசாக வேலை இல்லை. நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பிருத்திவிராஜ் அவன் மேலே தான் இருந்தது. ஏன்னா கிஷோர் அவர் பங்கு என்ன வேணுங்கிறது தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாச்சு. அதுக்கு மேலே அவரும் என்ஹான்ஸ் பண்ணிட்டாரு. ஸ்னேகம் அதே மாதிரி தான். ஸோ சீசன் ஆர்டிஸ்ட்டை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வேலை கம்மியாக இருக்குங்கிறது நான் இந்த படத்தில் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். சூரி கண்டிப்பாக அவருக்கு இன்னொரு இந்த படம் வேற ஒரு படமாக இருக்கும். நல்ல டான்ஸ் ஆடிருக்காரு, நல்ல இந்த படத்தில் ஒரு காமெடியாக மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கேரக்டராகவும் இருந்திருக்காரு. அதுபோல் அண்ணாமலை சார் என்னோட படத்தில் எல்லா லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, இதுலேயும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவருடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக அண்ட் ஷுட் தேங்க் ஹிம் ஃபார் திஸ். என்ன அப்புறம் என்னோட கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே, பத்மன் அவர்லாம் வந்து ஒரு போராளின்னு சொல்லலாம். டே அண்ட் நைட் எனக்கு தெரிஞ்சு அவர் தூங்கியே ஒரு 4-5 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். வெங்கடேஷ் சார் அவரோட டைலாக்ஸ் எழுதும்போது கூடவே நாளைக்கு வந்து எனக்கு இப்படி வேணும் அவர்கிட்ட சொல்லிடுவேன். ஈவினிங் போகும்போது சார் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண முடியும், இது பெட்டராக இருக்குன்னா எல்லாருக்கும் சொல்கிறேன். இது சாதாரணமாக நான் ஓகே பண்ணாலும் எனக்கு ஓகே பண்ண மாட்டார். அந்த அளவுக்கு இவர் வந்து சோ ஸ்ட்ரிக்ட். அவர் வந்து டைலாக்ல இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சண்டை போட்டுகிட்டே இருப்பார் என்கிட்ட, அதுதான் அதிகம். அவர் கூட சேர்ந்து பத்மன் எல்லாருமே நைட் அண்ட் டே உட்காந்து ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வரும்போது எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் அவுட் பண்ணும்போது எனக்கு ரேண்டிக்கு சொல்லும்போது அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறது காரணம் வந்து அவங்க 2 பேரோட இதுதான். ஐ ஷுட் தேங்க் தெம் ஆல்சோ பத்மன். அண்ட் கண்டிப்பாக இன்னைக்கு இவ்வளோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பாலு சார் நான் போய் கேட்டோன்னே அவர் வரனாரு. சதில்லாத இந்த படம் ஒர்க் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. என்ன போனோன்னு அடையாளம் தெரியல அவருக்கு. ஏன்னா ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மீட் பண்ணுறேன். நான் அடிக்கடி போய் மீட் பண்ணது கிடையாது. என்ன கொஞ்சம் பயம், அவர் மேலே உள்ள மரியாதை, கூச்ச சுபாவம் நான் அடிக்கடி போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அப்படி விட்டுட்டேன். பெரிய கேப் ஆயிடுச்சு. பட் நான் சொல்லி தான் ரீகலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் ரொம்ப சந்தோஷம் நான் வரேன் அப்படின்னாரு. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ்
பாலா அவர்கள். நான் வந்து எனக்கு சேதுக்கு மேலே எனக்கு ஒரு பழக்கம். இப்போ எனக்கு பாலான்னு சொல்ல வர முடியும், பாலா சார்னு சொல்ல வருது இந்த மேடையில். அண்ட் தேங்க்யூ சார், பாலா சார் ஃபார் கமிங். நீங்கள் என் மேலே ஒரு அன்பு வச்சிருக்கீங்க தெரியும். கண்டிப்பாக அந்த அன்பு காரணமாக தான் வந்திருக்கீங்க. நல்லா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் விக்ரம் சார், நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. நீங்கள் ரேண்டிக்காக தான் வந்திருக்கீங்க தெரியும். கண்டிப்பாக வந்து எனக்கு இப்போ ஓகே தேங்க்யூ சார். அண்ட் எனக்கு ஒரு ஆசை, சின்ன ஆசைன்னா எனக்கு சேதுவோட டீம் அப்படி உட்காந்துருக்காங்க 3 பேரும். நான் அன்னைக்கு பாலா சட்ட கூட இன்விடேஷனுக்கு போக சொன்னேன் சார், திருப்பி நீங்கள் ரேண்டி எல்லாம் சேர்ந்து காம்பினேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த டீம் திருப்பியும் படம் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை சார். எனக்கு இது என்னோட வேண்டுதல் கூட. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் வந்திருக்கு, எல்லாருக்குமே தேங்க்ஸ். நான் விட்டுருப்பேன், விட்டுருந்தா தெரியாமல் நடந்திருக்கும். எனிவே தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹரிதாஸ் அடுத்த மாதம் வெளிவர இருக்கு. கூடிய விரைவில் இந்த படத்தை வெள்ளித்திரையில் எதிர்பார்க்கலாம். இன்றைய விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள், பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகள். நன்றி, வணக்கம். Thank you.